ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட தீபாவளி மளிகை பண்டுக்கான பர்ச்சேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்காக சென்னையிலேருந்து சிவகாசி அதே போல் ஈரோடு இந்த ஊருக்கெலாம் போயிட்டு நம்ம பர்ச்சேஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ பட்டாசு, புடவை இதெல்லாம் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், இதுக்கான வீலாக தான் நம்ம போட போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. அதிகாலையிலேயே நம்ம கிளம்பியாச்சுங்க. ஆனால் போகிற வழியில் அண்ணங்க 2 பேர் நம்ம கூட வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணியிருந்தோம். இங்கேயே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 7:30 மணி ஆகிடுச்சு. தாம்பரத்துலேருந்து MCC காலேஜ் வழியாக இந்த ரோட்டை பிடிச்சாச்சுங்க. ஸோ காலையிலே எல்லோரும் வேகமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போகணும், ஸ்கூல்ஸ் போகணும், ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலைக்காக எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. நாங்களும் இப்போ நம்ம சிவகாசி நோக்கி போயிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு இடத்துல நம்ம போயிட்டு நிப்பாட்டிட்டு டிஃபன் சாப்பிட்லாம், இதுக்கு மேலே போனால் எல்லாரும் டயர்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கடையில் பைபாஸில் நிப்பாட்டிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சும்மா அப்படியே ஒரு சாங்கை போட்டு வைப் பண்ணிட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி ஆகிடுச்சு. காலையில் இங்கே வந்ததும் ஒரு டோல்கேட்டில் நிப்பாட்டிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் திரும்பவும் நம்ம ஒரு ஸ்டாப்பை போட்டோம். அங்கே தான் வந்து நம்ம லஞ்சுக்காக ரெடி பண்ணியிருந்தோம். இந்த கடையில் நம்ம லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ சிவகாசி நெருங்கிட்டோங்க. ஸோ சிவகாசி போகிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்குது. சிவகாசி உள்ள என்ட்ரானதும் முதல்ல ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடை தான் நம்ம போனோம். ஆல்ரெடி நம்ம சென்னையிலேருந்து கிளம்பும் போது இவர்கிட்ட பேசிட்டு என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு போனோம். பார்த்தா கடை ஃபுல்லாக பாருங்கள் பட்டாசு தாங்க. சிவகாசினா சும்மாவா அப்படியே நம்ம எல்லா இந்த கடையும் பார்த்துட்டு கடைசியாக நம்ம பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வந்தாச்சு. இங்கே தான் நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ண போகிறோம். மெயின் ரோட்லாம் பார்த்துட்டோம். திரும்ப இங்கே உள்ளே வந்ததும் ஒரு இடத்துல நம்ம போயிட்டு இன்னொரு கடையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கேயும் அதே போல் விதவிதமாக ரகரகமாக பட்டாசுல சும்மா அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த தம்பி ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இருந்தார். ஏகப்பட்ட கடைகள், நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விதவிதமாக இருந்துச்சு பட்டாசு சொன்ன மாதிரியே. ஆனால் நம்ம கஸ்டமர்ஸுக்கு எல்லோரும் நல்ல பட்டாசுகளை கொடுக்கணும் அப்படின்றதுல மட்டும் நான் தெளிவாக இருந்தேன். அதுக்காக ஒவ்வொரு கடையிலையும் போயிட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற போல் எல்லா பட்டாசும் அடுக்கி, ஸோ எந்த பட்டாசும் நம்ம கொடுத்தா கஸ்டமர்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க, நியூ வெரைட்டிஸும் சேர்க்கலாம், பழைய வெரைட்டிஸும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பட்டாசையும் பார்த்துட்டோங்க. முதல் நாள் வந்த எல்லா கடையிலும் நம்ம போய் பட்டாசு வெரைட்டியாக பார்த்தோம். ஆனால் எங்கேயுமே நம்மளுக்கு செட் ஆகலை. திரும்பவும் காலையில் இருந்து இன்னொரு கடைக்கு வந்தோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பட்டாசு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கிஃப்டட் பாக்ஸு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த கடையில் கிஃப்ட் பாக்ஸ் நம்ம மளிகை பண்ணி போட்ட கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் 30 ஐட்டம்ஸு, 40 ஐட்டம்ஸ், 50 ஐட்டம்ஸ் வெரைட்டியாக பாக்ஸஸ் இருந்தது. இதில் ஒரு நல்ல பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் ஆர்டர் போட்டாச்சுங்க. ஆர்டர் போட்டு முடித்த கையோடவே நம்ம பயணத்தை முடிச்சுக்கிட்டு அப்படியே ஈரோடு போக போகிறோம்.